துரியோதனிடமிருந்து நாங்கள் அச்சமின்றி எங்கள் உரிமையை கேட்டோம். மதுவை கொண்டு கிருசர் தனது இயல்பான அமைதியுடன் பதிலளித்தார். இதோ நான் ஒளிமையான ஆயுதம் ஏந்தியவன். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் நீங்கள் விரும்புவதை நான் நிறைவேற்றுவேன். சென்சியா புறப்பட்ட பிறகு நடந்த நிகழ்வுகளை யுதிஷ்டிரர் விவரித்தார். அவர்களின் மாமா திருதராஷ்டிரா எப்படி சன்சேயாவை தூதராக அனுப்பினார் என்பதையும், சன்சேயாவின் வார்த்தைகள் எப்படி திருதராஷ்டிரரின் உண்மையான நோக்கங்களை பிரதிபலித்தன என்பதையும் அவர் விளக்கினார். யுதிஷ்டிரர் சன்சேயல் தம் மாமாவுக்கு இரண்டாம் சுயம் போன்றவன் என்று சொன்னான். அவர் விசுவாசத்துடனும் கடமையுடனும் பேசினார். ஆனால் ஐயோ, நமது மாமா தனது மகன் துரியோதனன் மீதான அன்பாலும் பொல்லாத மனிதர்களின் ஆலோசனையாலும் கண்முடித்தனமாக இருக்கிறார். அவர் தனது உறுதிமொழியை மதித்து நம் ராஜ்யத்தை திருப்பி தவறுக்கிறார். யுதிஷ்டிரர் தனது இதயத்தை ஊற்றிய போது கிருசர் கவனமாக கேட்டார். அவரது கண்கள் இரக்கத்தால் நிரம்பியிருந்தன. ராஜாவின் வார்த்தைகள், அவர்களின் போராட்டங்கள், செழிப்புக்கான அவர்களின் ஏக்கம் மற்றும் அமைதியாக வாழ வேண்டும் என்ற அவர்களின் விருப்பத்தின் தெளிவான படத்தை வரைந்தலை. யுதிஷ்டிரர் அவர்கள் கோரிய 5 கிராமங்களை பற்றி பேசும்போது கிருஷ்ணர் அனுதாபத்துடன் தலையசைத்தார். அவிஸ்தலா விரிகிஸ்தலா மகண்டி வாரல்வதம் மற்றும் 5இல் ஒரு பகுதியாக செயல்படும் வேறு எந்த நகரமும் இந்த கிராமங்களை கைப்பற்றவோ அல்லது ஆதிக்கம் செலுத்தவோ வேண்டாம். ஆனால் தங்கள் உறவினர்களுடன் இணக்கமாக வாழ வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர். இருப்பினும் உலகத்தை தனது பிறப்புரிமையாக நிலைநிறுத்த வேண்டும் என்ற இந்த எளிமையான கோரிக்கையை கூட துரியோதனன் மறுத்தார். வறுமையின் விளைவுகளை, அல்லொழுக்கம், அவமானம், இறுதியில் செழிப்பு இழப்பு ஆகியவற்றை அவர் விவரித்த போது யுதிஷ்டிரரின் வார்த்தைகள் துக்கத்தில் மூழ்கின. பிறப்பிலிருந்தே ஏழையாக இருக்கும் ஒரு நபர் மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் இருக்கலாம். ஆனால் பெரும் செழிப்பை அறிந்தவர் பின்னர் அதை இழக்கார். வேதனையால் நுகரப்படுகிறார். அவர் கடவுள்களையும் தனது சொந்த சுயத்தையும் பிறரை கூட குற்றம் சாட்டுகிறார் என்று யுதிஷ்டிரர் கூறினார். நாணியும் நிதியுமான மன்னன் யுதிஷ்டிரன் சிந்தனையில் அமர்ந்திருந்தான். தன் சகோதரனின் துரோகத்தால் தனது இதயம் கலத்தது. புலிதர் அவனிடம் வந்து, நான் சஞ்சயனின் வார்த்தைகளை கேட்டேன். இப்போது நான் உன்னை கேட்டேன். உன் இதயம் நீதியை நோக்கி சாய்கிறது. அதே நேரத்தில் அவர்கள் விரோதத்தை நோக்கி சாய்கிறார்கள் என்று கூறினார். புலிதர் துரியோதனின் நோக்கங்கள் மற்றும் யுதிஷ்டிரரின் சொந்த நோக்கங்களை பற்றி எனக்கு தெரியும் என்பதை வெளிப்படுத்தினார். புலிதர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் ஒரு கூர்மையான அம்பு போல யுதிஷ்டிரனை துளைத்தன. நீண்ட ஆயுள் கொண்ட பிரம்மச்சாரியா ஒரு க்ஷத்திரியனின் கடமை அல்ல என்று புனிதர் மெதுவாக கூறினார். உண்மையில் 4 வரிசைகளின் ஆட்களும் ஒரு க்ஷத்திரியர் ஒருபோதும் பிச்சை வாங்காமல் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். போரில் வெற்றி அல்லது மரணம் என்றென்றும் படைப்பாளரால் கட்டளையிடப்பட்டுள்ளது. அதுவே ஒரு க்ஷத்திரியனின் கடமையும் கூட. புலிதரின் வார்த்தைகளை கேட்கும்போது யுதிஷ்டிரரின் கண்கள் விரிவடைந்தன. ஏனெனில் அவரது சகோதரர்களும் அவர்களது கூட்டாளிகளும் அவரை தோற்கடிக்க திட்டமிட்டனர் என்பதை அவர் அறிந்திருந்தார். புலிதர் தொடர்ந்தார். ஒரு சத்திரியனின் கோழைத்தனம் பாராட்டப்படுவதில்லை. ஓ யுதிஷ்டிரனே, உயிர் வாழ்வது கோழைத்தனத்தால் சாத்தியமில்லை. அவர் யுதிஷ்டிரனை புலைத்த கண்களால் பார்த்து, உங்கள் வீரத்தை வெளிப்படுத்தி எதிரிகளை தண்டிப்பவரே, உங்கள் எதிரிகளை தோற்கடிக்கவும் என்றார். புலிதரின் வார்த்தைகள் போருக்கு அழைப்பு விடுத்தது போல இருந்தன. மேலும் யுதிஷ்டிரர் தனது இதயம் அவருக்குள் அசைவதை உணர்ந்தார். புலிதர் பேசுகையில் பல மன்னர்களுடனான பாசம் மற்றும் நட்பின் மூலம் துரியோதனன் சக்தி வாய்ந்தவனாக மாறிவிட்டான் என்பதை வெளிப்படுத்தினார். ஆகையால் ராஜாவே, புலிதர் உன்னுடன் சமாதானம் செய்வதற்கான நம்பிக்கை இல்லை என்று கூறினார். தனக்கு எதிராகவும் தனது சகோதரர்களுக்கு எதிராகவும் துரியோதனன் பேசிய கொடூரமான வார்த்தைகளை பற்றியும், மன்னர்களின் சபையில் அவர்கள் தோல்வி அடைந்ததை பற்றி அவர் பெருமை பேசியதை பற்றியும் அவர் யுதிஷ்டிரரிடம் கூறினார். அந்த துரதிர்ஷ்டவசமான நாட்களை நினைவு கூர்ந்தபோது யுதிஷ்டிரனின் முகம் இருண்டது. புலிதர் தொடர்ந்தார். திருதராஷ்டிரரின் மகன்கள் உங்களுடன் சமாதானம் செய்ய மாட்டார்கள். இரக்கமோ சாந்தமோ நீதியோ இல்லை. பூமியின் அனைத்து மன்னர்களாலும் கண்டிக்கப்பட்டாலும் கூட துரியோதனருக்கு வெட்கமில்லை என்று
அவர் வெளிப்படுத்தினார். புனிதரின் வார்த்தைகள் போருக்கு ஒரு தெளிவான அழைப்பு போல இருந்தன. அவரை கொல்லுங்கள் என்று அவர் கூறினார். எனவே எதிரிகளின் கொலையாளியே, எந்த தயக்கமும் வேண்டாம். புனிதரின் வார்த்தைகளை கேட்கும்போது யுதிஷ்டிரர் தனது இதயம் உறுதியுடன் உயர்ந்ததை உணர்ந்தார். தனக்கு உரிய உரிமைக்காக போராடுவதை தவிர வேறு வழியில்லை என்பதை அவர் அறிந்திருந்தார். புனிதர் பேசி முடித்ததும் அவர் குருக்களிடம் சென்று யுதிஷ்டிரரின் நலங்கை தியாகம் செய்யாமல் சமாதானம் செய்ய முயற்சிப்பதாக வெளிப்படுத்தினார். கொந்தளிப்பின் மத்தியில் பீமன் கிருசரின் முன் நின்றான். அவரது குரலில் ஆசிரம் நிறைந்திருந்தது. பேசுங்கள், மதுவை கொண்டவனே, நமது எதிரிகளான குருக்களுக்கு அமைதியை கொண்டு வரும் வார்த்தைகளில் பேசுங்கள். அவர்களை போரினால் அச்சுறுத்த வேண்டாம். ஏனென்றால் துரியோதனின் கோபம் அதன் பாதையில் உள்ள அனைவரையும் நுகரும் ஒரு உக்கமான நெருப்பாகும் என்று அவர் பேசினார். தனது உறவினரின் இயல்பை விவரிக்கும் போது பீமனின் கண்கள் கவலையால் ஈர்ந்தன. துரியோதனன் ஆபத்தால் பிறந்தவள். அவரது இதயம் நிலக்கரி போன்ற கருப்பு. அவர் செழிப்பின் பெருமையால் போதையில் இருக்கிறார். நம் குடும்பத்திற்கு விரோதமானவர் எப்போதும் கொடூரமான வார்த்தைகளால் நம்மை கண்டிக்கிறார். அவரது கோபம் எளிதில் அமைதிப்படுத்தப்படுவதில்லை. அவர் காது கேளாதவர். அத்தகையவருடன் அமைதி என்பது ஒரு புயலை அமைதிப்படுத்த முயற்சிப்பது போன்றது. அது சாத்தியமற்றது என்று தோன்றுகிறது. பீமன் பேசுகையில் அவரது குரல் மேலும் இறுக்கமடைந்தது. நாங்கள் ஒரு காலத்தில் குருக்களுடன் இணக்கமாக வாழ்ந்தோம். எங்கள் நாட்கள் மகிழ்ச்சியுடனும் சிரிப்புடனும் நிறைந்திருந்தன. ஆனால் துரியோதனின் கோபம் எதிர்காலத்தின் முடிவில் நெருப்பால் நுகரப்படும் காடுகளைப் போல அழிவு கால விளிம்பிற்கு கொண்டு வந்துள்ளது. அவருக்கு முன்பு 18 மன்னர்கள் தங்கள் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்களை அழித்து விட்டனர். ஒவ்வொரு யுகத்திலும் தீமை பிறக்கிறது என்பதை நினைவூட்டுகிறது. நல்லது அனைத்தையும் அழிக்க அச்சுறுத்துகிறது. கிருசர் கவனமாக கேட்டார். அவரது வெளிப்பாட்டை வாசிக்க முடியவில்லை. பீமன் தொடர்ந்தார். துரியோதனின் பிறப்பு அவளுடன் அழிவை கொண்டு வரும் இருண்ட தெய்வமான காளியின் எழுச்சியைப் போன்றது. நாம் அவரை கசப்பான வார்த்தைகளால் அல்ல மென்மையான வார்த்தைகளால் உரையாற்ற வேண்டும். மேலும் நல்லொழுக்கம் மற்றும் நாவத்தின் மொழியில் அவள் இதயத்துடன் பேச வேண்டும். நம் குடும்பம் அழிக்கப்படுவதை பார்ப்பதை விட நாம் அனைவரும் அவருக்கு மனத்தாழ்மையுடன் அடிபணிவோம். பீமனின் வார்த்தைகள் யுதிஷ்டிரனால் எதிரொலித்தன. அவர் சம்மதத்துடன் தலையசைத்தார். அர்ஜுனனும் போருக்கு விரோதமானவனாக இருந்தார். அனைத்து உயிரினங்களின் மீதும் அவரது இரக்கம் அவரது முகத்தில் உள்ள வரிகளில் தெளிவாக தெரிகிறது. நாம் இன்னும் சகோதரர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது என்று பீமன் கிருசரிடம் கெஞ்சினார். நமக்கு அவமானம் ஏற்பட்டாலும் அமைதியை கொண்டு வர முயற்சிப்போம். நமது குடும்பம் அழிக்கப்படுவதை பார்ப்பதை விட எதுவும் சிறந்தது அல்ல. சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி கூட்டத்தின் மீது ஒரு தங்க ஒளியை வீசும்போது பீமனின் வார்த்தைகள் ஒரு சவால் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. கிருசர் துரியோதனனின் கோபத்தை அமைதிப்படுத்தவும் அவர்களின் குடும்பத்தை அழிவிலிருந்து காப்பாற்றவும் ஒரு வழியை கண்டுபிடிப்பாரா? காலம் மட்டுமே சொல்லும். பெரிய குற்றத்தின் மத்தியில் சம்பாயலனின் வார்த்தைகள் ஒரு கிசுகிசுக்கப்பட்ட ரகசியத்தைப் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. வலிமையான போர் வீரரான பீமன் எதிர்பாராத மென்மையுடன் பேசியிருந்தார். அவருடைய வார்த்தைகள் கேட்போர் அனைவரின் மனதிலும் எதிரொலித்தன. ஆனால் ராமரின் இளைய சகோதரரான கேசவன் மென்மையால் மட்டும் திசை திருப்பப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கவில்லை. கோடை நாளில் இடி ஒழுக்கம் போல தனது குரலை சத்தமாக சிரித்தார். அவர் தனது வில் சாரங்கத்தை எளிதாக இயக்கினார். அவர் பேசுதையில் கேசவனின் வார்த்தைகள் நெருப்பை நெருப்பாக மாற்றும் மென்மையான காற்றைப் போல இருந்தன. பீமா, எப்போதும் ஒரு போர் வீரனாக இருந்த நீ திருதராஷ்டிரரை பொல்லாத மரங்களை நசுக்க விரும்புகிறாய். இது என்ன நான் கேட்கிறேன்? எண்ணத்தை இரவுகளை முன்னும் பின்னுமாக கழித்த நீ கோபத்தால் உங்கள் இதயம் எரியும். இப்போது அமைதியை பற்றி பேசுகிறாய். கேசவனின் வார்த்தைகள் ஒரு சவால் போல இருந்தன. பீமனின் புத்திசாலித்தனத்தின் ஒரு சோதனைதான். போராடிய பல போர்களை நினைவு கூர்ந்த பீமனின் முகம் சூடாகியது. பல எதிரிகளை அவர் தோற்கடித்தார். துரியோதனனை தனது கவையால் கொன்றுவிடுவதாக தனது சகோதரர்களிடம் சத்தியம் செய்ததை நினைவு கூர்ந்தார். இருப்பினும் இப்போது அவர் அமைதியை பற்றி பேசுகிறார். கேசவனின் வார்த்தைகள் ஆழமாக வெட்டப்பட்டன. காசத்தின் வழியாக வெட்டப்படும் கத்தி போல பீமன் அமைதியாக அமர்ந்திருந்த போது
அவரது மனம் நினைவுகளாலும் சந்தேகங்களாலும் ஓடிக்கொண்டிருந்தது. கேசவர் தொடர்ந்து பேசினார். உங்கள் இதயம் தொந்தரவாக இருக்கிறது பீமா. நான் அதை உங்கள் கண்களில் பார்க்கிறேன். நீங்கள் எல்லா இடங்களிலும் அறிகுறிகளை பார்க்கிறீர்கள். வரவிருக்கும் அழிவில் அறிகுறிகள் ஒருவே. இதனால்தான் நீங்கள் அமைதியை விரும்புகிறீர்கள். கேசவரின் வார்த்தைகள் வறண்ட பூமியை அமைதிப்படுத்தும் மென்மையான மழை போல இருந்தனால் பீமன் தனது சந்தேகங்களில் தனித்து நிற்கவில்லை என்பதை அறிந்திருந்தார். அவரது சகோதரர்களான ரஜுலனும் நபுலனும் துயரமடைந்தனர். அவர்களின் இதயங்கள் துக்க கனமடைந்தன. எனவே கேசவ மீண்டும் பேசினார். அவரது குரல் ஆயுதங்களுக்கான அழைப்பு போன்றது. எழுந்திருங்கள், பாரதனை விரக்தி அடைய வேண்டாம். நீங்கள் ஒரு சத்திரியர், போர் வீரர்களிடமிருந்து பிறந்த ஒரு போர் வீரர். உங்கள் மக்களுக்கு இப்போது நீங்கள் முன்னெப்போதையும் விட அதிகமாக தேவைப்படுகிறீர்கள். வார்த்தைகள் காற்றில் தொங்கிக் கொண்டிருந்த போது பீமன் தனக்குள் ஒரு தீப்பொறி பற்றுவதை உணர்ந்தார். அவர் தனது சொந்த செயல்களையும் தனது சொந்த வலிமையையும் தைரியத்தையும் நினைவு கூர்ந்தார். மேலும் அவர் இப்போது தள முடியாது என்பதை அறிந்திருந்தார். ஒரு புதிய உறுதியுடன் அவர் தனது கால்களை உயர்த்தினார். அவரது இதயம் கடுமையான தீர்மானத்துடன் பிரகாசித்தது. பீமன் உயரமாக நிற்பதை கூட்டம் கவனித்தது. அவரது கண்கள் அணைக்க முடியாத நெருப்பால் எரிதன. அவர் இலி அமைதியை பற்றி பேசிய போர்வீரர் அல்ல. அவர் மீண்டும் சக்தி வாய்ந்த பீமனாக இருந்தார். எதிரிகளை அடக்கினார். அந்த தருணத்தில் கேட்கும் அனைவருக்கும் முன்னால் போர் கடுமையானதாகவும் வெகு தொலைவில் இருக்கும் என்றும் தெரியும். ஒரு சூடான விவாதத்தின் மத்தியில் எப்போதும் கோபமடைந்த போர்வீரரான பீமன் திடீரென்று ஒரு நெருப்புள் குதிரை போல விழித்து கொண்டார். போருக்கு செல்ல தயாராக இருந்தார். அவரது கோபம் மேற்பரப்புக்கு அடியில் கொதித்து கொண்டிருந்தது. வாசுதேவரில் வார்த்தைகள் தீப்பிழம்பாக இருந்தனோ. அச்சுதா என்று பீமன் தனது குரலை தாழ்த்தி பயமுறுத்த தொடங்கினான். நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். எனினும் என்னை விட எனக்கு என்னை நன்றாக தெரியும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். கோபத்துடன் அவரது கண்கள் ஒளிரும். நான் போரில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். ஆனால் அது முற்றிலும் உண்மை அல்ல. எனது வலிமை ஒப்பிட முடியாதது. அதை நான் போர்க்களத்தில் மீண்டும் மீண்டும் நிரூபித்துள்ளேன். பீமனின் வார்த்தைகள் காயம் மற்றும் பெருமையின் கலவையுடன் இருந்தன. அவர் தனது நண்பரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதைப் போல உணர்ந்தார். அவர் தொடர்ந்தார். ஒருவேளை நீங்கள் என்னை தெரியாது. நீங்கள் நினைப்பது போல் ஒரு ஏரியில் அதன் ஆழத்தை அறியாமல் நீந்துபவரைப் போல. அவரது குரல் கிண்டலாக இருந்தது. ஆனால் மேற்பரப்புக்கு அடியில் ஒரு ஆழமான வழி கொதித்தது. பீமனின் வார்த்தைகள் சமநிலையில் தொங்கியதால் காற்று பதற்றத்தால் ஏம்பியது. வாசுதேவர் அறியாமலே ஒரு நரம்பை தாக்கியிருந்தார். இப்போது அவரது செயல்களின் விளைவுகள் ஒரு புயல் கடல் போல அவருக்கு முன்னால் வெளிவந்து கொண்டிருந்தன. இதுபோன்ற பொருத்தமற்ற வார்த்தைகளில் என்னுடன் வேறு யார் பேச முடியும்? பீமன் பெருமூச்சு விட்டான். அவரது குரல் ஒரு சவால் போல உயர்ந்தது. பீமனின் கோபம் தெளிவாக தெரிந்தது. எந்த நேரத்திலும் அவர் தனது கோபத்தின் முழு கோபத்தையும் வாசுதேவர் மீது கட்டவிழ்த்து விடுவார் என்று தோன்றியது. ஆனால் அதற்கு பதிலாக அவர் அந்த ஆற்றலை பயன்படுத்த தேர்ந்தெடுத்தார். அதை தனது ஒப்பிட முடியாத வலிமையின் வெளிப்பாடாக மாற்றினார். இதோ கிருசரே என்று அவர் கூறினார். அவரது குரல் இப்போது பிரமிக்க வைக்கும். நம்பிக்கையுடன் வானமும் பூமியும் அசையாதவை மற்றும் எல்லையற்றவை, எண்ணற்ற உயிரினங்களின் அடைக்கலம். அவை இரண்டு மலைகளைப் போல மோதியால் நான் மட்டுமே அவற்றை தவிர்த்துவிட முடியும். அவற்றின் அனைத்து நடமாடும் மற்றும் அசையாத பொருட்களுடன் பீமன் பேசுகையில் அவரது பெரிய கைகள் வளைந்தன. தாக்க தயாராக இருந்த கழுதைகளைப் போல. அவரது மூட்டுகள் அவரது தோளுக்கு அடியில் சிற்றலை போல் தோன்றின. இது அவருக்குள் இருந்த நம்ப முடியாத வலிமைக்கு ஒரு சான்றாகும். அவர்கள் உள்ளே நுழைந்த உடலில் பிடியிலிருந்து தப்பிக்க யாரையும் நான் காணவில்லை என்று அவர் அறிவித்தார். அவரது குரல் நம்பிக்கையுடன் சொட்டு சொட்டாக இருந்தது. பீமன் தனது வெல்ல முடியாத தன்மையின் உருவத்தை வரைவதை தொடர்ந்த போது காற்றில் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. மன்னர்களை தோற்கடித்து அவர்களை அடிமைப்படுத்துவதை பற்றியும் சத்திரியர்களை தனது காலடியில் எறும்புகளைப் போல மிதித்ததை பற்றியும் அவர் பேசினார். இது உங்களுக்கு தெரியாது ஓ அச்சுதா என்று அவர் கூறினார். அவரது குரல் இன்னும் தீவிரமாக வளர்ந்துகிறது. வலிமையின் உண்மையான அளவு இது மதிய சூரியனின் கடுமையான சக்தியை போன்றது. பீமன் பேசுகையில் வாசுதேவர் பிரமிப்பு மற்றும் பதட்டத்தின் கலவையுடன் அதை கேட்டார்.
அவர் அறியாமலேயே ஒரு புயலை கட்டவிழ்த்து விட்டார். இப்போது அது போல் தோன்றியது. புனிதரின் வார்த்தைகள் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல காற்றில் துள்ளிக் கொண்டிருந்தன. பாண்டுவின் மகன் பிமல் அவருக்கு முன்னால் நின்றார். அவரது கண்கள் மரியாதைக்குரிய உருவத்தின் மீது கவனம் செலுத்திட புனிதர் பேசத் தொடங்கினார். அவரது குரல் தாழ்வாகவும் இனிமையாகவும் இருந்தது. பீமா, நான் உன்னிடம் பேசியது அன்பின் காரணமாக மட்டுமே என்று அவர் கூறினார். அவரது வார்த்தைகள் நேர்மையுடன் சுட்டிருந்தன. நான் உங்கள் எண்ணங்களை அளவிட விரும்பினேன். உங்களை கண்டிக்கவோ அல்லது எனது கட்டளை வெளிப்படுத்தவோ அல்ல. உங்கள் பெருந்தன்மை, உங்கள் வலிமை மற்றும் நீங்கள் செய்த மகத்தான செயல்களை நான் அறிவேன். உங்களை விமர்சிக்க வேண்டும் என்பது எனது நோக்கம். வல்லபுலிதரின் வார்த்தைகளை கேட்கும்போது பீமலின் கண்கள் சற்று விரிந்தன. தனது செயல்கள் நல்ல நோக்கங்களால் வழிநடத்தப்படுகின்றன என்பதை அறிந்த அவர் தன்னில் ஒரு நிம்மதியை கழுவுவதை உணர்ந்தார். உங்களால் சாதிக்க முடியும் என்று நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் பாண்டவர்களுக்கு கொண்டு வரும் நன்மை 1000 மடங்கு அதிகமாக இருக்கும் என்று புனிதர் தொடர்ந்தார். நீங்களும் உங்கள் உறவினர்களும் அவர்கள் இருக்க வேண்டியதைப் போலவே இருக்கிறீர்கள். ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்த உன்னதமான ஆத்மாக்கள் பூமியின் அனைத்து மன்னர்களாலும் மதிக்கப்படுகிறார்கள். புனிதரின் வார்த்தைகள் ஒரு மென்மையான நீரோடை போல இருந்தன. பீமலின் சந்தேகங்களின் கடுமழான கற்களின் மீது சீராக பாய்ந்தன. கற்றறிந்த மனிதர்கள் கூட தங்கள் தீர்ப்புகளில் எவ்வாறு தவறு செய்ய முடியும் என்பதையும் மனித நடவடிக்கைகள் பெரும்பாலும் நிச்சயமற்ற தன்மையால் மூடப்பட்டிருக்கும் விதத்தையும் அவர் பேசினார். நமது செயல்களின் விளைவுகள் நாம் விரும்புவதற்கு நேர்மாறாக இருக்கலாம் என்று அவர் கூறினார். நன்கு திட்டமிடப்பட்ட செயல்களை கூட ப்ராவிடன்ஸ் மூலம் முறியடிக்க முடியும். ஆனால் விதி மற்றும் முயற்சியின் காவையின் மூலம்தான் நாம் நமது இலக்குகளை அடைகிறோம். பீமன் கவனமாக கேட்டான். புனிதரின் வார்த்தைகள் அவரை கழுவியதால் அவரது மனம் தெளிவடைந்தது. இந்த மாபெரும் முயற்சியில் அவர் தனியாக இல்லை என்பதை அறிந்த அவர் அவருக்குள் ஒரு அமைதியான உணர்வை உணர்ந்தார். விதி மற்றும் உழைப்பு இரண்டும் நமக்கு வழிகாட்டும் என்பதை அறிந்து செயல்படுவதே வாழ்க்கையின் நோக்கம் என்று புனிதர் கூறினார். இந்த புரிதலுடன் செயல்படுபவர் ஒருபோதும் தோல்வியால் வேதனைப்படுவதில்லை அல்லது வெற்றியால் மகிழ்ச்சி அடைவதில்லை. சூரியன் அஸ்தமிக்க தொடங்கிய போது காட்சியின் மீது ஒரு சூடான பிரகாசத்தை செலுத்திய போது புனிதரின் வார்த்தைகள் முடிவுக்கு வந்தன. அவர் வழிநடத்தப்பட்டு உறுதியளிக்கப்பட்டதை அறிந்த பீமன் அவருக்கு நன்றி உணர்வை உணர்ந்தால், நாளை நான் திருதராத்திரரின் வருகைக்கு செல்வேன் என்று புனிதர் கூறினார். உங்கள் நலன்களை யாகம் செய்யாமல் அமைதியை ஏற்படுத்த நான் முயற்சிப்பேன். கௌரவர்கள் அமைதிக்கு ஒப்புக்கொண்டால் அனைத்து தரப்பினரும் பெரும் பலன்களை அறுவடை செய்வார்கள். ஆனால் அவர்கள் மறுத்தால் ஒரு பயங்கரமான போர் உறுதி. புனிதரின் வார்த்தைகளை கேட்கும்போது பொறுப்பின் சுவை பீமலின் தோள்களில் விழுந்தது. அவரது சகோதரர் அதுலனும் சுமையை பகிர்ந்து கொள்வார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். மற்ற போர் வீரர்களும் அவர்களை பின்தொடர்ந்தனர். நான் நிச்சயமாக விபச்சுவின் ரதத்தை போரில் செலுத்துவேன். ஏனென்றால் நான் போராட விரும்புவது பனசியின் விருப்பம் என்னுடையது மட்டுமல்ல என்று புனிதர் கூறினார். அவர் சுத்தர் பேசி முடித்தது. கிறிஸ்தரின் கண்கள் தலைவையான உணர்ச்சிகளால் நிரம்பியபடி அமைதியான நிலப்பரப்பில் அதுலன் நின்று கொண்டிருந்த போது சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. கௌரவர்களுக்கு எதிரான அவர்களின் வரவிருந்த போரின் எடை அவரது தோள்களில் கனமாக தொங்கிக் கொண்டிருந்தது. மேலும் அவர் ஞானியும் நீதிமானுமான ஆண்டவரிடம் வழிகாட்டுதல்களை நாடினார். பிரார்த்தனை அதுலன் தொடங்கினான். யுதிஷ்டிரன் சொல்ல வேண்டியதை ஏற்கனவே பேசியிருக்கிறார். ஆனால் எதிரிகளை தண்டிக்கிறவர் உங்கள் வார்த்தைகளை கேட்டு திருதராஷ்டிரரின் பேராசையாலோ அல்லது நமது தற்போதைய பலவீனத்தாலோ அமைதி எளிதில் பெற முடியும் என்று நீங்கள் நம்பவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. கிறிஸ்தரின் வெளிப்பாடு அமைதியாகவும் சிந்தனையுடனும் இருந்தது. அர்ஜுன் தொடர்ந்தார். மனித வலிமை மட்டுமே பலனளிக்காது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஒருவரின் வலிமையை வெளிப்படுத்தாமல் நோக்கங்களை அடைய முடியாது. நீங்கள் சொன்னதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் அது எப்போதும் உண்மையாக இருக்காது. கிறிஸ்தர் அர்ஜுனனின் வார்த்தைகளை கவனமாக கேட்டார். அவரது கண்கள் ஒரு தீர்வை தேடுவது போல் பூரத்தை பார்த்தன. இது உண்மைதான் என்று அவர் பதிலளித்தார். நமது துயரமான நிலையின் விளைவாக அமைதி சாத்தியமற்றது என்று தோன்றுகிறது. இருப்பினும் அவர்கள் தங்கள் செயல்களின் பலனை அறுவடை செய்யாமல் எங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். அவர் மீண்டும் பேசுவதற்கு முன்பு தனது எண்ணங்களை சேகரித்து நிறுத்தினார். ஓ கிறிஸ்தரே,
எதிரிகளுடன் சமாதானத்தை கொண்டுவர பிரயாசப்படுங்கள் என்று அர்ஜுனன் கெஞ்சினான். அவர்களுக்கு ஏற்பட்ட துயரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற ஆழ்ந்த இயக்கத்துடன் அவரது குரல் முழங்கியது. பாண்டவர்கள் மற்றும் குருக்கள் இருவரின் நண்பர்களிலும் நீங்கள் முதன்மையானவர். பிரஜாபதி, தெய்வங்கள் மற்றும் அசூரர்கள் இருவரிடமும் இருப்பதைப் போலவே எனவே குருக்கள் மற்றும் பாண்டவர்கள் இருவரின் நலனுக்காகவும் இதை செய்யுங்கள். கிருஷ்ணரின் வெளிப்பாடு கசப்பாக மாறியது. அவர் பதிலளித்தார், வலிமையான கரங்களே, பாண்டவர்களே, நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ பாண்டவர்கள் மற்றும் குருக்கள் இருவருக்கும் பயனளிக்கும் ஒன்றை கொண்டு வர நான் முயற்சிப்பேன். அவர் நிறுத்தினார். மனித விவகாரங்களின் சிக்கல்களைப் பற்றி சிந்திப்பது போல் அவரது கண்கள் மேகமூட்டமாக இருந்தன. போர் மற்றும் அமைதி ஆகிய இரண்டு வகையான செயல்களுக்கு இடையில் பிந்தையது ஒருவேளை என் சக்திக்குள்ளேயே இருக்கலாம் என்று கிருஷ்ணர் தொடர்ந்தார். இதோ மனித உழைப்பால் மண் ஏறமாகி களைகளிலிருந்து பிரிக்கப்படுகிறது. ஆனால் மழை இல்லாமல் குன்றி மகனே, பயிர்கள் ஒருபோதும் விளைச்சல் தராது வருந்தால மற்றும் மனித முயற்சிகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை பற்றியும் மனித விவகாரங்கள் இரண்டாலும் இயக்கப்பட்டன என்று பழங்கால ஞானிகள் கூறியதை பற்றியும் அவர் பேசினார். கிறிஸ்தரின் வார்த்தைகள் அவர்கள் அனைவரையும் பிழைத்த விதியின் சிக்கலான வலையில் ஒரு தெளிவான படத்தை வரைந்தன. தீ ஆன்மீக துரியோதனன் நல்லொழுக்கத்தையும் உலகத்தையும் மீறி செயல்படுகிறான் என்று அவர் கூறினார். அவரது குரல் துக்கத்தால் கனமாக உள்ளது. அவர் அவ்வாறு செய்ததன் விளைவாக அவர் எந்த வருத்தத்தையும் உணரவில்லை. அவர் சக்னியின் ஆலோசனை மற்றும் கண்ணனின் செல்வாக்கை பற்றி பேசினார். அவர்கள் எப்படி துரியோதனருக்கு உணவளித்தனர். பாண்டவர்களின் முகாமின் மீது சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. பரபரப்பான கூடாரங்களின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற பிரகாசத்தை செலுத்தியது. 5 சகோதரர்களில் ஒருவரான நகுலர் கிருஷ்ணருக்கு முன் நின்றார். அவரது கண்கள் கலவையான உணர்ச்சிகளால் நிரம்பியிருந்தன. அவளை சந்தேகம் மற்றும் உறுதிப்பாடுமாறவனே நகுலர் தொடங்கினார். அவரது குரல் நிலையானது, ஆனால் பதட்டத்தால் நிரம்பியது. நீதிமான ஆட்சியாளரான மன்னர் யுதிஷ்டிரர் எங்கள் நிலைமை குறித்து தனது எண்ணங்களை பகிர்ந்து கொண்டார். பார்க்குனியும் தனது மனதை பற்றி பேசியுள்ளார். நகுலன் தொடரும்போது கிருஷ்ணர் கவனமாக கேட்டார். அவரது வார்த்தைகள் ஒரு நதி போல நிரம்பி வழிந்தன. என்னை பொறுத்தவரை ஒகீரோ, நான் இந்த விஷயத்தை பற்றி நிறைய யோசித்தேன். நீங்கள் மீண்டும் மீண்டும் உங்கள் கருத்தை வெளிப்படுத்தியுள்ளீர்கள். அதை நான் மதிக்கிறேன். ஆனால் நான் என் சொந்த எண்ணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நகுலன் மீண்டும் பேசுவதற்கு முன்பு தனது எண்ணங்களை சேகரித்து ஆழ்ந்த மூச்சை இழுத்தார். போர்க்காலங்களில் ஒரே திட்டத்தை என்றென்றும் கடைபிடிக்க முடியாது என்று கிருஷ்ணரின் மீது கண்களை மூடிக்கொண்டு அவர் கூறினார். இளமை மாறுகிறது, அதேபோல் நமது அணுகுமுறையும் மாற வேண்டும். நாம் காடுகளில் வாழ்ந்தபோது, நம் எதிரிகளிடமிருந்து மறைந்து கொண்டிருந்த போது நம் இதயங்கள் ஒரே போக்கில் இருந்தன. ஆனால் இப்போது மறைக்க வேண்டிய அவசியமில்லை. எங்கள் விருப்பங்கள் மாறிவிட்டன. அவரை சுற்றி கூடியிருந்த தனது சகோதரர்களின் முகங்களை ஆய்வு செய்து நகுலன் நிறுத்தினார். கிருஷ்ணர் கடவுளிடம் திரும்பி, நாங்கள் காடுகளில் அலைந்து திரிந்தபோது ராஜ்யத்திற்கான எங்கள் ஆசை இப்போது இருப்பதைப் போல வலுவாக இல்லை. ஆனால் உங்கள் கிருபையால் ஓ ஜனார்த்தன், 7 அச்சுவினிகளை கொண்ட ஒரு படைக்கொடியுள்ளது. ஆயுதம் ஏந்திய மற்றும் போருக்கு தயாராக நிற்கும் இந்த வலிமையான வீரர்களை பார்த்து தென்ன மனிதன் பயத்தால் நிரப்பப்பட மாட்டான். நகுலாவின் குரல் உயர்ந்தது. அவரது வார்த்தைகள் ஒரு நீரோட்டம் போல கொட்டுகின்றன. எனவே இரக்கத்துடனும் அச்சுறுத்தல்களுடனும் ஆயுதம் ஏந்திய நம் எதிரிகளின் நடுவே நாம் செல்ல வேண்டும் என்று அவர் உறுதியுடன் கூறினார். அவரது கண்கள் உறுதியுடன் எரிந்தன. முதலில் மென்மையான தூண்டுதலின் வார்த்தைகளை பேசுங்கள் ஓ கிருஷ்ணரே. பின்னர் பொல்லாத சுயோதனருக்கு பயத்தை ஏற்படுத்தும் வார்த்தைகளை பேசுங்கள். நகுலாவின்
பார்வை அவரது சகோதரர்களின் முகங்களில் பரவியது. அவரது குரல் நம்பிக்கையால் நிரம்பியது. போரில் எந்த மனிதனும் எங்களுக்கு எதிராக நிற்க முடியாது என்று அவர் கூறினார். அவரது வார்த்தைகள் முகாமில் எதிரொலித்தன. யுதிஷ்டிரன், பீம்சேனா, விதச்சு, சகதேவா, நானும் நீயும், ஓ கேசவா, நாங்கள் வெல்ல முடியாதவர்கள். விராடன் தனது மகன்களுடன், துருபாதா தனது கூட்டாளிகளுடன், டிஷ்டத்யும்னா, காசு, டிஷ்டகேது மற்றும் சர்ச்சையின் ஆட்சியாளர் நாம் அனைவரும் சேர்ந்து கணக்கிட வேண்டிய சக்தியாக இருப்போம். நகுலலின் குரல் ஒரு கிசுகிசுக்கு விழுந்தது. ஆனால் அவரது வார்த்தையில் எடை கொண்டிருந்த கிருஷ்ணரிடம் திரும்பி, விதுரா, பீஸ்வர், துரோணர், வாகிகா ஆகியோர் நீங்கள் பேசும்போது உங்களை புரிந்து கொள்வார்கள் என்று அவர் கூறினார். பெரிய மண்டபத்தில் கூடியிருந்த கூட்டத்தின் மீது சூரியன் படர்ந்தது. அதன் வெப்பம் பாண்டவர்களின் கூட்டாளிகளின் இதயங்களில் கட்டியெழுப்பப்பட்ட பனிக்கட்டி கோபத்திற்கு முற்றிலும் மாறுபட்டது. சகதேவா உறுதியுடன், அவரது கண்கள் அவர்களுக்கு முன் நின்று நம்பிக்கையுடன் பேசினார். எங்கள் மன்னர் கூறியது உண்மையில் நித்திய நல்லொழுக்கம் என்று அவர் அறிவித்தார். ஆனால் போர் தவிர்க்க முடியாத வரையில் நாம் செயல்பட வேண்டும். கௌரவர்கள் அமைதிக்கான விருப்பத்தை வெளிப்படுத்தினாலும் நாம் அவர்களை போருக்கு தூண்ட வேண்டும். தசர குலத்தின் புத்திசாலியும் சக்தி வாய்ந்த தலைவருமான கிருஷ்ணர் சகாதேவரின் வார்த்தைகளே கவனமாக கேட்டுக்கொண்டார். சங்கடமான நிலையில் சபைக்கு முன் கொண்டு வரப்பட்ட பாஞ்சால இளவரசியை புறக்கணிக்க முடியாது என்பதை அவர் அறிந்திருந்தார். அவரது அவலநிலை பற்றிய நினைவுகள் இன்னும் அவரது மனதில் ஒரு திறந்த காயம் போல இருந்தன. துரியோதனல் மீது பழிவாங்காமல் பாண்டவர்களின் கோபத்தை அவர் எவ்வாறு அமைதிப்படுத்த முடியும்? அவர்களின் துன்பத்தில் ஒருவரும் சகாதேவரின் வார்த்தைகள் கிருஷ்ணருக்குள் ஒரு நாட்டத்தை தொட்டன. போருக்கு நேரம் வந்துவிட்டது என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் சம்மதத்துடன் தலை சாய்த்தார். அவருக்கு முன் கூடியிருந்தவர்களின் முகங்களை அவரது கண்கள் ஒருபோதும் விட்டுவிடவில்லை. ஆனால் அவர்கள் அனைவருக்குள்ளும் கட்டியெழுப்பப்பட்டிருந்த கூட்டு ஆத்திரத்திற்கு குரல் கொடுத்தது. மாக்ரியின் வீரமான மகனான சாத்தியகி தான் உயர்ந்த மனதுள்ள சகாதேவர் உண்மையை பேசியுள்ளார் என்று அவர் உறுதியுடன் கூறினார். துரியோதனல் மீதான எனது சொந்த கோபத்தை அவரது மரணத்தால் மட்டுமே திருப்திப்படுத்த முடியும். சச்சகி பேசுகையில் சபையிலிருந்து ஒரு லியோனின் கதனை எழுந்தது. அதன் இடிமுழக்கம் அரங்குகள் வழியாக போருக்கு ஒரு தெளிவான அழைப்பு போல எதிரொலித்தது. அங்கு இருந்த போர் வீரர்கள் கைதட்டத் தொடங்கினர். அவர்களின் குரல்கள் சச்சகியின் வார்த்தைகளுக்கு ஒப்புதல் மற்றும் போற்றுதலில் உச்சத்தில் உயர்ந்தன. சிறந்தது, சிறந்தது என்று அவர்கள் கோஷமிட்டனர். அவர்களின் முகங்கள் உறுதியுடன் இருந்தன. கூட்டம் உற்சாகத்துடனும் எதிர்பார்ப்புடனும் வெடித்ததை கிருஷ்ணர் பார்த்தார். அவர்கள் அனைவரிடமும் போரின் நெருப்பு பிரகாசமாக எரிந்து கொண்டிருப்பதைக் கண்டார். மேலும் எதுவும் மீண்டும் ஒரே மாதிரியாக இருக்காது என்பதை அவர் அறிந்திருந்தார். பாண்டவர்களின் கூட்டாளிகள் தங்கள் மனதை உருவாக்கி கொண்டனர். துரியோதனன் நீதிக்கு கொண்டு வரப்படும் வரை அவர்கள் ஓய்வெடுக்க மாட்டார்கள். கூட்டம் ஒரு புயலை போல ஆற்றமடைந்த போது கிருஷ்ணர் உயரமாக நின்றார். அவருக்கு முன்னால் கூடியிருந்தவர்களின் முகங்களை அவரது கண்கள் ஸ்கேன் செய்தன. ஒவ்வொரு புருவத்திலும் சரிப்புத்தன்மையற்ற தீர்மானம் பொறிக்கப்பட்டிருப்பதைக் கண்டார். மேலும் பாண்டவர்களின் தலைவிதி ஆபத்தான முறையில் சமநிலையில் தொங்கிக் கொண்டிருப்பதை அவர் அறிந்திருந்தார். மரணம் போடப்பட்டது. போர் இப்போது தவிர்க்க முடியாதது. இந்த கணத்தில் பேரவையில் உற்சாகம் உச்சத்தை எட்டிய போது கிருஷ்ணர் தனது பொறுப்பின் சுமை தன் மீது அதிகமாக இருப்பதை உணர்ந்தார். எதிர்கால பாதை ஆபத்தும் நிச்சயமற்ற தன்மையும் நிறைந்ததாக இருக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் அது தன்னால் தவிர்க்க முடியாத ஒரு பாதை என்பதையும் அவர் அறிந்திருந்தார். பாண்டவர்களது உண்மையில் ஒட்டுமொத்த ராஜ்யத்தின் தலைவிதியும் ஆபத்தான நிலையில் சமநிலையில் தொங்கிக் கொண்டிருந்தது என்ற வகையில் அமைதி மற்றும் போர் பற்றிய சூடான விவாதத்தின் மத்தியில் மன்னர் துருபதரின் மகள் கிருஷ்ணர் தனது நீண்ட கருப்பு நிற ஆடைகள் தனது துக்கத்திற்கு ஒரு சான்றாக பகவான் கிருஷ்ணரில் அருகில் அமர்ந்தார். அமைதிக்கான தனது விருப்பத்தை வெளிப்படுத்திய பீம்சேனாவை பார்த்தார். அவருடைய கண்கள் கண்ணீரால் நிரம்பிலவும் மதுவை கொண்டவனே,
என்று நடுங்கும் குரலில் அவள் சொன்னாள், திருதராஷ்டிரரின் மகனும் அவரது ஆலோசகர்களும் எங்களிடமிருந்து எங்கள் மகிழ்ச்சியை திருடிய ஏமாற்று வித்தைகள் உங்களுக்கு தெரியும். சன்சேக்கு அவர் மூலம் அனுப்பப்பட்ட செய்தியும் உங்களுக்கு தெரியும். இது அமைதிக்கு ஈடாக 5 கிராமங்களை மட்டுமே கோரிய ஒரு செய்தியாகும். சம்பவங்களை நினைவு கூறும்போது அவள் வார்த்தைகள் வேதனையுடன் வழிந்தன. கிறிஸ்தரின் கண்கள் கிறிஸ்தரிடம் பேசின. அவளுடைய குரல் அவளுடைய உணர்ச்சிகளின் சுவையின் கீழ் நொறுங்கியது. ராஜ்யத்தை சரணடையாமல் சமாதானம் செய்ய விரும்பினால் நாம் அங்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. பாண்டவர்களும் எங்கள் கூட்டாளிகளும் அவரது கடுமையான விருந்தாளியை தாங்க முடியும். ஆனால் அவர்கள் கேட்க மறுத்தால் நீங்கள் அவர்களுக்கு கருணை காட்டுவது தவறு. அவருடைய வார்த்தைகள் வேட்டையின் உணர்வுடன் இருந்தன. அவள் பேசும்போது அவருடைய கண்ணீர் சுதந்திரமாக பாய்ந்தது. அவருடைய குரல் கரகரத்தது. அவள் கிறிஸ்தருக்கு நினைவூட்டினாள். அவள் மன்னர் துருபதனின் மகள், அவரது அன்பான நண்பரான திமாவின் சகோதரி மற்றும் பாண்டுவின் மகன்களின் ராணி சக்தி வாய்ந்த பொருளீரர்கள். அவருடைய 5 மகன்கள், அவர்களில் அபிமன்யு கிறிஸ்தருடன் தார்மீக ரீதியாக பிணைக்கப்பட்டனர். சட்டப்பேரவை மண்டபத்தில் துசாசனாவின் கைகளில் தனக்கு ஏற்பட்ட சிகிச்சையை அவர் நினைவு கூர்ந்தபோது கிறிஸ்தரின் வார்த்தைகள் துக்கமாக மாறியது. நான் தலைமுடியால் பிடிக்கப்பட்டு சபைக்குள் இழுத்து செல்லப்பட்டேன். என் கணவர்கள் மற்றும் நீங்கள் முன் ஆமோதிக்கப்பட்டேன். ஓ கிறிஸ்தரே, நான் உன்னை கூப்பிட்டேன், என்னை காப்பாற்றுங்கள். ஆனால் பாண்டவர்கள் கோரத்திற்கு இடமளிக்காமல் அமைதியாக அமர்ந்தபோது நான் கைவிடப்பட்டதாக உணர்ந்தேன். அவருடைய குரல் அவருடைய நினைவுகளின் எடையின் கீழ் நொறுங்கியது. அவள் பேசிக்கொண்டிருக்கையில் அவருடைய உடல் நடுங்கத் தொடங்கியது. கண்ணீர் திரவ நெருப்பை போல அவள் கன்னங்களில் வழிந்தோடியது. கிறிஸ்தர் அவளுக்கு ஆறுதல் கூறினார். விரைவில் பாரத இலத்தை சேர்ந்த பெண்கள் அழுவார்கள். அவர்களின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் போரில் கொல்லப்பட்டனர். இதையெல்லாம் நிறைவேற்றுவதாறு அவர் சபதம் செய்தார். மேலும் திருதராஷ்டிரரின் மகன்கள் கேட்க மறுத்தால் பூமியில் படுத்துக் கொள்வார்கள். கிருஷ்ணரின் கண்ணீர் குறைந்து பகவான் கிருஷ்ணர் பேசும்போது அவரது உடல் தளர்ந்தது. அவர் தாமரை இலைகளைப் போல பிரகாசிக்கும் கண்களால் அவை பார்த்தார். விரைவில் தனது கணவர்கள் வெற்றி பெறுவதையும் அவர்களின் எதிரிகள் கொல்லப்படுவதையும் செழிப்பு அவர்களுக்கு முடிசூட்டுவதையும் பார்ப்பேன் என்று அவர் சத்தியம் செய்தார். சூரியன் அடிவானத்தின் மீது உதயமாகி இளப்பரப்பின் மீது ஒரு சூடான பிரகாசத்தை செலுத்தியது. பூக்கும் மலர்களின் இனிமையான வாசலையாலும் பறவைகளின் மென்மையான கிண்டலுடனும் காற்று நிரம்பியது. அது ஒரு அமைதியான காலை பிரகாசமான எதிர்காலத்தை பற்றிய வாக்குறுதிகளை கிசுகிசுக்குவதாக தோன்றியது. இந்த அமைதியின் மத்தியில் அத்துலன் பகவான் கிறிஸ்தரின் முன்கின்றான். அவரது கண்கள் ஆழமான ஏக்கத்தால் நிரம்பியிருந்தன. ஓ ஏசவா, நீ இப்போது உணர்ச்சியால் கடுங்குகாய் என்று அவர் கோரினார். அவரது குரல் அனைத்து குருக்களுக்கும் சிறந்த நண்பர் இரு தரப்பினரையும் பொறுத்தவரை நீ இருவருக்கும் அன்பான நண்பர். பாண்டவர்களுக்கும் திருதராஷ்டிரரின் மகன்களுக்கும் இடையில் சமாதானத்தை ஏற்படுத்துவது உனக்கு பொருத்தமானது. கிறிஸ்தரின் கண்கள் புரிதலால் பிரகாசித்தன. அவர் பதிலளித்தார், ஆம், நான் மன்னர் திருதராஷ்டிரரிடம் செல்வேன். நீதியுடன் ஒத்துப்போகும், நமக்கு நன்மை பயக்கும், குருக்களுக்கு நன்மை பயக்கும் விஷயங்களை நிறைவேற்ற விரும்புகிறேன். இந்த வார்த்தைகளுடன் கிறிஸ்தர் வரலாற்றின் போக்கை மாற்றும் நிகழ்வுகளின் சங்கிலியை இயக்கினார். அவர் புறப்பட தயாரான போது கிறிஸ்தர் குளித்து அன்னை தானே தூய்மைப்படுத்தி காலையின் வழக்கமான செயல்களையும் சடங்குகளையும் செய்தார். அவர் சூரியன் மற்றும் நெருப்பு இரண்டையும் வழிபட்டார். மேலும் ஒரு காளையின் வாலை தொட்டு பிராமணர்களை மரியாதையுடன் வணங்கினார். கிறிஸ்தர் தனது ஆபரணங்களையும் உடைகளையும் அணிந்ததால் வளிமண்டலம் மரியாதைக்குரிய காற்றால் நிரம்பியது. முன்னால் உள்ளதை எதிர்கொள்ள தயாராக இருந்தது. இந்த பயணத்தில் அவரை ஏற்றிச் செல்லும் கார் சாதாரண வாகனம் அல்ல. அது உலகளாவிய கலைப்பின் போது தன்னை காட்டும் நெருப்பைப் போல பிரகாசித்தது. அதன் சக்கரங்கள் சூரியனையும் சந்திரனையும் அவற்றின் பிரகாசத்திலோ திருந்தன. சந்திரன்கள், மீன்கள், வேங்குகள் மற்றும் பறவைகளின் உருவங்கள் அதன் பக்கங்களை அலங்கரித்தன. அதே நேரத்தில் பல்வேறு வகையான பூக்கள் மற்றும் முத்துக்களின் மாலைகள் அதை சுற்றி பிரகாசித்தன. கிறிஸ்தர்
தனது ரதத்தில் ஏறியபோது பூமி எதிர்பார்ப்புடன் நடுங்குவது போல் தோன்றியது. வானம் தெளிவடைந்தது. மேலும் நல்ல காற்று வீசத் தொடங்கியது. செழிப்பின் இனிமையான வாசலை தன்னுடன் எடுத்துச் சென்றது. கேங்கள், மயில்கள் மற்றும் அன்னங்கள் அவரைத் தொடர்ந்தன. அவர்களின் அழுகுரல்கள் நல்ல அறிகுறிகளைப் போல காற்றில் எதிரொலித்தன. கிருசரின் உதவியாளர்கள் அவரது காரை பிரமாண்டமான குதிரைகளான சைத்யா, சுத்ரிவா, மேதுபுஷ்பா மற்றும் வலகரா ஆகியோருடன் இணைத்தனர். அவர்கள் குளித்து அழகான சேணம் அணிந்திருந்தனர். தேர் தானே கைவளைத்திறனில் அதிசயமாக இருந்தது. அதன் கொடிதண்டு அழகான பெண்ணங்களைக் கொண்டிருந்தது. அது காற்றில் பறந்தது. கிருசர் குருக்கரின் வசிப்பிடத்திற்கு புறப்பட்ட போது அவருடன் அவரது நெருங்கிய நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளும் இருந்தனர். யுதிஷ்டிரர், பீமன், அதுலன் மற்றும் மாத்தியின் இரட்டை மதங்கள் அவரை பின்தொடர்ந்தனர். சேவிதனா, திஸ்தகெது, துருபதா மற்றும் ராடர் உள்ளிட்ட பிற பாண்டவர்களுடன் புகழ்பெற்ற மன்னர் யுதிஷ்டிரர் கிருசாரை அணுகினார். அவரது கண்கள் சூரியன் அஸ்திவாரத்தின் மீது உதயமாகும் போது தேவகியின் மகன் கிருசர் பஸ்தினாபுரத்துக்கு ஒரு பிரமாண்டமான பயணத்தை தொடங்கினார். அவரது வலிமையான கரங்கள் தயாராக இருந்தன. அவருடன் 10 வலிமையான தேர் போல் வீரர்களும் இருந்தனர். ஒவ்வொருவரும் எதிரி வீரர்களை வெல்லும் திறன் கொண்டவர்கள். ஆயிரக்கணக்கான காலாட்படை வீரர்களும் குதிரை வீரர்களும் அவருடன் அணிவகுத்துச் சென்றனர். காலை வெளிச்சத்தில் தங்கள் கரசங்களை ஊழச் செய்தனர். நூற்றுக்கணக்கான உதவியாளர்கள் ஏராளமான பொருட்களை கொண்டு வந்தனர். இதனால் கிருசரின் பரிவாரம் நீண்ட பயணத்திற்கு நன்கு சேவிக்கப்படுவதை உறுதி செய்தனர். அவர்கள் புறப்பட்டபோது நிலத்தில் ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டது. ஒரு மேகமும் தென்படாவிட்டாலும் வானம் இருண்டது. இடி மின்னலுடன் வானம் பிரகாசித்தது. கிருசரின் ரதத்தை பின்தொடர்வது போல் பேசி மேகங்கள் இடைவிடாமல் மழை பொழிந்தன. சக்தி வாய்ந்த சிந்து உட்பட நிலத்தின் பெரிய ஆறுகள் மேற்கு நோக்கி ஓடுவதற்கு பதிலாக கிழக்கு நோக்கி பாய்வது போல் தோன்றியது. யதார்த்தத்தின் புனி தலைகீழாக மாறியது போல் தோன்றியது. கிருசரின் பாதங்களுக்கு அடியில் பூமி அதிர்ந்து கொண்டிருந்த போது எல்லா இடங்களிலும் ஈந்தது. நிலப்பரப்பின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை ஏற்படுத்தியது. கிணறுகள் மற்றும் நீர் கப்பல்கள் நிரம்பி வழிந்தன. அவற்றில் உள்ளடக்கங்கள் மறண்ட தரையில் சிதறின. ஒரு இருள் நிலத்தை மிகவும் ஆழமாக சூழ்ந்தது. அடிவானத்தின் முக்கிய புள்ளிகள் கூட தூசியின் அடர்த்தியான மறைப்பால் மறைக்கப்பட்டன. உரத்த கதனைகள் வானத்தில் எதிரொலித்தன. ஆனால் அவை இங்கிருந்து வந்தன என்பதை யாராலும் பார்க்க முடியவில்லை. இருப்பினும் இந்த குழப்பத்தின் மத்தியில் ஒரு விசித்திரமான நிகழ்வு நிகழ்ந்தது. கிருசரின் தேர் சில பகுதிகளை கடந்து செல்லும்போது சுவையான காற்று வீசியது. தாமரை மலர்கள் மற்றும் நறுமண மலர்களின் இனிமையான நறுமணத்தை எடுத்துச் சென்றது. சாலை முட்கள் மற்றும் முட்கள் நிறைந்த புல்கில்லாத ஒரு உண்மையான சொர்க்கமாக மாறியது. பெண்கள் தங்கள் வீடுகளிலிருந்து கிருசரின் காலடியில் காட்டு பூக்களை நகர்த்தினர். அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பிராமணர்கள் அவரை ஒரு கடவுள் என்று பாராட்டினர். அவருக்கு தைலை, தேர் மற்றும் விலைமதிப்பற்ற பரிசுகளை வழங்கினர். கிருசர் தனது பயணத்தை தொடர்ந்தபோது அவர் சலிபோனா என்ற இடத்திற்கு வந்தார். அங்கு அனைத்து வகையான பயிர்களும் ஏராளமாக வளர்ந்தன. காற்று தேனீக்களின் இனிமையான ஒளியால் நிரம்பியது. மேலும் அழகிய கிராமங்கள் ஏராளமாக இருந்தன. ஒவ்வொன்றும் உலகின் அழகுக்கு ஒரு சான்றாகும். கிருசரின் புகழைக் கண்டு ஈர்க்கப்பட்ட உபபர் குடிமக்கள் அவரை பார்க்க கூட்டமாக வெளியே வந்தனர். அவர்களின் இதயங்கள் ஆச்சரியத்தால் நம்பியிருந்தன. ஸ்தலத்திற்கு வந்ததும் கிருசர் தனது ரதத்திலிருந்து இறங்கியதும் சூரியன் வானத்தை சிவப்பது போல் தோன்றியது. அவர் வழக்கமான சுத்திகரிப்பு சடங்குகளை செய்தார். பின்னர் குதிரைகளை அவிழ்த்து பண்டைய குதிரை அறிவியலின் படி அவற்றை பராமரிக்க வேண்டும் என்று தார்காவுக்கு உத்தரவிட்டார். சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கிய போது கிருசர் இரவுக்காக குடியேறினார். அவரது உதவியாளர்கள் தற்காலிக தங்குமிடத்தையும் கடவுள்களுக்கு பொருத்தமான விருந்தையும் தீவிரமாக தயாரித்தனர். கிராமத்தில் பிராமணர்கள் உன்னத வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் மற்றும் உயர்ந்த பண்பு கொண்டவர்கள் கிருசரை ஆசீர்வாதங்களுடனும் மங்களகரமான உரைகளுடனும் வருகினர். தஸ்தினபுரத்தில் சூரியன் அஸ்தமிக்கும் போது
மன்னர் திருதராஷ்டிரர் தனது அறைகளில் நின்றார். அவரது தலைமுடி உற்சாகத்துடன் நிமிர்ந்து நின்றது. மதுவை கொண்ட கிறிஸ்தர் தங்கள் நகரத்திற்கு செல்கிறார் என்ற செய்தி தனது உளவாளிகளிடமிருந்து அவருக்கு கிடைத்தது. பீஷ்மர் துரோணர், சென்செயன் மற்றும் விதுரா ஆகிய தனது ஆலோசகர்களிடம் உரையாற்றும்போது ராஜாவின் கண்கள் ஆர்வமும் பயமும் கலந்த கலவையால் பிரகாசித்தன. திருதராஷ்டிரர் கூறினார், உன்னதமான முனிவர்களே, நாம் மிகவும் அசாதாரணமான ஒரு கதையை கேள்விப்பட்டோம். ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளின் அனைத்து துறைகளையும் சேர்ந்த மக்கள் இதை பற்றி அமைதியான குரலில் பேசுகிறார்கள். சிலர் மரியாதையுடன் பேசுகிறார்கள், மற்றவர்கள் குழுக்களாக கூடி இந்த செய்தியை பற்றி விவாதிக்கிறார்கள். பெரும் வீரம் கொண்ட கசர இளவரசரான கிறிஸ்தர் பாண்டவர்களின் பெயரால் நமது நகரத்திற்கு வருகிறார் என்று தோன்றுகிறது. மன்னரின் குரல் சற்று நடுங்கியது. அவர் தொடர்ந்தார், நாம் அவரை மதிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் அனைத்து உயிரினங்களுக்கும் இறைவன் மற்றும் நல்லொழுக்கத்தின் உருவகம். அவரது இருப்பு செழிப்பை கொண்டு வரும் என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் அவரது அதிருப்தி துன்பத்திற்கு மட்டுமே வழிவகுக்கும். பீஷ்மரும் மற்ற ஆலோசகர்களும் உடன்பட்டனர். கிறிஸ்தரின் திறமைகளுக்கு வாழ்ந்த மரியாதை காட்டும் வகையில் அவர்களது முகங்கள் இருந்தன. அவர்கள் திருதராஷ்டிரரின் வார்த்தைகளை பாராட்டி இளவரசரின் வரவேற்புக்கு தாமதமின்றி ஏற்பாடுகளை செய்யுமாறு வலியுறுத்தினர். துரியோதனன் எப்போதும் மகிழ்ச்சியுடன் விழாக்களை ஏற்பாடு செய்வதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். நகருக்கு செல்லும் சாலைகளில் அரங்குகள் அமைக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார். ஒவ்வொன்றும் செல்வம் மற்றும் ஆடம்பரத்தின் அதிசயமாகும் அரங்கங்கள் கிறிஸ்தரின் புறங்களை மகிழ்விக்கும் வரை வடிவமைக்கப்பட்டன. அவை அனைத்து வண்ண ரத்தனங்களாலும் பிரகாசித்தன. அவற்றின் சுவர்கள் சிக்கலான சிற்பங்கள் மற்றும் விலைமதிப்பற்ற துளிகளால் அலங்கரிக்கப்பட்டன. துரியோதனன் சிறந்த இருக்கைகள், அழகான பெண்கள், வாசனை திரவியங்கள், ஆபரணங்கள், சிறந்த ஆடைகள் மற்றும் கவர்ச்சியான சுவையான உணவுகளை அனுப்பினார். அவர் விரிந்த இரத்தினங்கள் மற்றும் மிக நேர்த்தியான பொக்கிஷங்களால் நிரப்பப்பட்ட ஒரு அற்புதமான அரங்கை கட்டுவதற்கு சிறப்பு கவனம் செலுத்தினார். ஏற்பாடுகள் முடிவடையும் தருவாயின் திருதராஷ்டிரர் துரியோதனை வரவழைத்து ஏற்பாடுகளை அவருக்கு தெரிவித்தார். இளம் இளவரசர் பெருமையுடன் புன்னகைத்தார். அவருடைய முயற்சிகள் கிறிஸ்தரின் ஆதரவை பெறும் என்று நம்பினார். ஆனால் கிறிஸ்தர் மகத்தான சைகைகளாலோ பொருள் செல்வத்தாலோ திசை திருப்பப்படுவர் அல்ல என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர் விரிவான அரங்குகளையோ அல்லது காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள பொக்கிஷங்களையோ பார்க்காமல் அஸ்தினாபுரத்திற்கு வந்தார். அவர் நகரத்தின் வழியாக நடந்து செல்லும்போது கிறிஸ்தர் சிந்தனையில் தொலைந்து போனதாக தோன்றியது. அவரது கண்கள் தொலைத்துற அடிவானத்தில் நிலைத்திருந்தன. அவரது இருப்பு உண்மையான மகத்துவம், அதிகாரம் மற்றும் செல்வத்தின் வெளிப்புற பொறிகளில் இல்லை, ஆனால் ஒருவரின் சொந்த இதயத்தின் ஆழத்தில் உள்ளது என்பதை நினைவூட்டுவதாக இருந்தது. அஸ்தினபுரத்தின் மீது சூரியன் அஸ்தமித்து பரபரப்பான தெருக்களில் ஒரு சூடான ஆரஞ்சு நிற பிரகாசத்தை செலுத்தியது. திருதராஷ்டிரர் என்ற குருட்டு மன்னர் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அவரது ஆலோசகர்கள் மற்றும் அரசவை உறுப்பினர்களால் சூழப்பட்டார். அவரது கண்கள் பார்வையற்றவை என்றாலும் அவரது நம்பகமான ஆலோசகர் விதுராவை நோக்கி திரும்பியபோது உற்சாகத்தால் பிரகாசித்தல, விதுரனே, என் அன்பான நண்பனே என்று எதிர்பார்த்து குரல் கொடுத்த திருதராஷ்டிரர் பெற்கிலிருந்து எனக்கு செய்தி வருகிறது. தாசர ஈழத்தின் புகழ்பெற்ற வாரிசான ஜனார்த்தனா உபலோகத்திலிருந்து புறப்பட்டு நாளை இங்கு வருவார். அவர் அலுவலர்களிடையே ஒரு தலைவர், தனது மகத்தான ஆற்றல் மற்றும் வலிமைக்கு புகழ்பெற்றவர். அவரது யானம் ஆதித்யர்கள் வாசு மற்றும் பித்ராக்களால் உருபஸ்பதியைப் போலவே அனைவராலும் மதிக்கப்படுகிறது. திருதராஷ்டிரர் பேசுகையில் கிறிஸ்தருக்கு அவர் திட்டமிட்டிருந்த பிரம்மாண்டமான வரவேற்புக்கு அவரது மனம் அலமோதியது. அவர் விதுரரின் முன்னிலையில் அவருக்கு வழிபாடு செய்வார். பின்னர் அவருக்கு ஆடம்பரமான பரிசுகளை வழங்குவார். நான் அவருக்கு 16 தங்க ரதங்களை வழங்குவேன். ஒவ்வொன்றும் ஒரே மாதிரியான நிறத்தில் 4 கம்பீரமான குதிரைகளால் வரையப்பட்டிருக்கும் என்று அவர் அறிவித்தார். 8 யானைகளும் அவற்றின் கழுகுகளுடன் தற்காலிக சாரால் சுட்டிருந்தன. அவை விரோத அணிகளை அடிக்கும் திறன் கொண்டவை. ஒவ்வொரு யானையிலும் 8 மனித உதவியாளர்கள் இருப்பார்கள். அவர் பரிசுகளை பட்டியலிடும்போது திருதராஷ்டிரரின் உற்சாகம் அதிகரித்தது.
அவர் கிறிஸ்தருக்கு ஒரு நூற்றாண்டு தங்க தோல் கொண்ட பணிப்பெண்ட அனைத்து கன்னிகைகளும் சம எண்ணிக்கையிலான ஆண் ஊழியர்களும் கொடுப்பார். 18,000 கம்பளி போர்வைகள் தொடுவதற்கு மென்மையானவை அவரது பரிசாது இருக்கும். மேலும் மனிதர்களிடமிருந்து சீனாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட 1000 மாந்தோல்கள் கேசவனுக்கு தகுதியான பிற பொக்கிஷங்களும் அவர் பேசி முடித்ததும் திருதாஸ்தரின் மதங்களும் பேரங்களும் அவரை சுற்றி கூடினர். வரவேற்பில் தன்னல் பந்தை கேட்க ஆர்வமாக இருந்தனர். எனது மகன்களும் பேரங்களும் துரியோதனனை தவிர்கென்று திருதராஸ்திரர் கூறினார். நன்கு அலங்கரிக்கப்பட்ட தங்கள் ரதங்களில் சவாரி செய்து தனத்தனாவை பெறுவார்கள். மேலும் ஆயிரக்கணக்கான நடனமாடும் பெண்கள் அழகாக அலங்கரிக்கப்பட்டு மதுவின் புகழ்பெற்ற கொலையாயை வரவேற்க வருவார்கள். கிருஷ்ணரின் வருகைக்கு தயாராகுமாறு அரசவை உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்திய போது ராஜாவின் கண்கள் உற்சாகத்தால் பிரகாசித்தன. சாலை நன்கு நீர்த்து போகட்டும், அதன் தூசிகள் அகற்றப்படட்டும் என்று அவர் கூறினார். துரியோதனின் இருப்பிடத்தை விட சிறந்த துசாசனின் இருப்பிடம் தாமதமின்றி சுத்தம் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்படட்டும். அங்குதான் எனது செல்வம் மற்றும் துரியோதனின் சொத்துக்கள் அனைத்தும் டெபாசிட் செய்யப்படுகின்ற. சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி அஸ்தினபுரத்தை ஒரு மென்மையான அந்தி ஒளியில் செலுத்திய போது திருதராஸ்திரர் தனது சிம்மாசனத்திலிருந்து எழுந்தார். அவரது இதயம் பக்தியால் நிரம்பியது. விருஷ்வி இலத்தின் வம்சாவளியை சேர்ந்த அனைவரும் அவருக்கு கொடுக்கப்படட்டும் என்று அவர் கூறினார். அவரது குரல் ஒரு கிசுகிசுக்கிற்கு மேல் இல்லை. அரசவையின் பிரமாண்டமான மண்டபத்தில் விதுலா மன்னர் திருதராஷ்டிரரின் முன் நின்றார். அவரது வார்த்தைகள் நேர்மையுடன் சொட்டுகின்றன. மாட்சிமை பொருந்தியவரே அவர் தொடங்கினார். நீங்கள் 3 உலரங்களால் மதிக்கப்படுகிறீர்கள். உங்கள் மகத்துவத்திற்கு ஒரு சான்று சூரியனின் வெப்பத்தில் கற்கள் மிதப்பது போலவும் அலைகள் கடலின் பரந்த பரப்பை மதிப்பது போலவும் உங்கள் குடிமக்கள் உங்களை மரியாதையுடன் பார்க்கிறார்கள். எதிரா பேசுகையில் ராஜாவின் கண்கள் பெருமையுடன் மின்னின. அவர் எப்போதும் ஒரு நியாயமான ஆட்சியாளராக இருந்தார். அவரது ஆட்சியின் கீழ் வாழ்ந்த அனைவராலும் நேசிக்கப்பட்டார். அவரது மதிப்புமிக்க வயது அவரது ஞானத்தை மட்டுமே அதிகரித்தது. மேலும் அவர் ஒருபோதும் வேதங்களின் கொள்கைகளுக்கு அல்லது பகுத்தறிவுக்கு எதிராக செயல்பட மாட்டார் என்பதை அவரது குடிமக்கள் அறிந்திருந்தனர். ஐயா மாட்சிமை விதுரா தொடர்ந்தார். உங்கள் நல்லொழுக்கங்கள் அனைவரும் பார்க்க பிரகாசிக்கும் விளக்குகளைப் போன்றவை. நல்லொழுக்கம் நிரந்தரமாக உங்களிடம் உள்ளது என்பதை அறிந்த உங்கள் மக்கள் அமைதியாக உள்ளனர். ஆனால் மேற்பரப்புக்கு அடியில் ஒரு மெல்லிய பதற்றம் நிலவியது. விதுரரின் வார்த்தைகள் கவலையில் மூழ்கின. அவர் தனது குரலை அழுத்திக் கொண்டார். மேலும் அவசரமான தொனியை எடுத்துக்கொண்டார். மாட்சிமை பொருந்திய மன்னரே, கேசவருக்கு செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்ற உங்கள் விருப்பத்தை, உங்கள் தீர்ப்பை மழுங்கடிக்க விடாதீர்கள். கிருஷ்ணரை பாண்டவர்களிடமிருந்து பிரிக்க இந்த சைகையை நீங்கள் பயன்படுத்த விரும்புகிறீர்கள் என்பது தெளிவாகிறது. ஆனால் இதை அறிந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு இடையே எந்த அளவு செல்வமும் கவலமும் வர முடியாது. ருத்ராவின் வார்த்தைகள் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல இருந்தன. ஆனால் அவை ஒரு களமான செய்தியை எடுத்து சென்றன. ராஜாவின் உண்மையான நோக்கங்களை அவர் அறிந்திருந்தார். மேலும் நீதியின் பாதையை நோக்கி அவரை வழிநடத்துவதில் அவர் உறுதியாக இருந்தார். ஐயா மாட்சிமை என்று அவர் கூறினார். அவரது குரல் நம்பிக்கையுடன் நிரம்பியது. கிருஷ்ணர் பொருள் பரிசுகளால் திசை திருப்பப்பட வேண்டியவர் அல்ல. அவரது இதயம் ஆற்றலுக்கு சொந்தமானது. அவை ஒன்றாக பிரிக்க முடியாதவை. பேசுகையில் ராஜாவின் கருத்து மாறியது. அவரது கண்களில் ஒருவித அசௌகரியம் தென்பட்டது. விதுரர் தனது திட்டத்தை பார்த்து விட்டார் என்பதை அவர் அறிந்திருந்தார். மேலும் அவர் உண்மையை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. விதுரர் மேலும் வலியுறுத்தினார். மாட்சிமை பொருந்திய கிருஷ்ணர் பரிசுகளுடன் வருகிறார். தனிப்பட்ட ஆதாயத்திற்காக அல்ல, ஆனால் உங்களுக்கும் உங்கள் மகன்களான பாண்டவர்களுக்கும் இடையில் அமைதியை நிலைநாட்டும் நம்பிக்கையில் அவரது ஆலோசனை பின்பற்றுங்கள். நான் உங்களிடம் கெஞ்சுகிறேன். அந்த நேரத்தில் மன்னர் திருதராஷ்டிரரின் கண்களில் புரிதலின் ஒரு ஒளி தோன்றியது. அவர் வயதாகிவிட்டார். அவரது குழந்தைகள் இளமையாக இருந்தனர். அவரிடம் ஒரு தந்தையாக நடந்து கொள்ள வேண்டும். ஞானத்துடனும் இரக்கத்துடனும் அவர்களை வழிநடத்த வேண்டும். விதுரரின் வார்த்தைகள் அவருக்குள் ஒரு நாட்டத்தை தொட்டல. ஒரு கணம் மன்னர் இறுதியாக முன்னோக்கி செல்லும் பாதையை காணலாம் என்று தோன்றியது. ஆனால் ஒரு குறுகிய கலவை போல அந்த தருணம் கடந்து சென்றது.
நம்பிக்கையின் மங்கலான கிறிஸ்துவை மட்டுமே விட்டு சென்றது. ராஜாவின் கண்கள் மீண்டும் ஒரு முறை மேகமூட்டமடைந்தன. அவர் சுருக்கமாக தலையசைத்தார். அவரது மனம் தயாராகிவிட்டது. விதுரரின் வார்த்தைகள் வறண்ட பூமியில் ஒரு மென்மையான மழையாக இருந்தன. ஆனால் அவை அவருக்குள் எரிந்த அமைதிக்கான தாரத்தை தணிக்க போதுமானதாக இல்லை. அஸ்திலபுரத்தின் பிரமாண்டமான அரங்குகளில் திருதராஷ்டிரரின் மூத்த மகனான துரியோதனன் தனது நம்பிக்கையில் உறுதியாக நின்றார். குருக்களின் பேரனான தனது தந்தையிடம் உரையாற்றும் போது அவரது கண்கள் கடுமையான உறுதியுடன் எரிந்தன. தந்தையே ஜனார்தன, கிருஷ்ணர் உண்மையில் பாண்டவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர் என்பதை நான் உணர்ந்தேன் என்று துரியோதனன் அறிவித்தார். அவரை அவர்களிடமிருந்து பிரிக்க முடியாது. இப்போது அவருக்கு எந்த செல்வத்தையும் வழங்குவது புத்திசாலித்தனம் அல்ல. துரியோதனாவின் குரல் நம்பிக்கையுடன் சொட்டு சொட்டாக இருந்தது. அவர் தொடர்ந்தார், கிருஷ்ணர் ஒரு உன்னதமான ஆன்மா, நமக்கு மரியாதைக்கு தகுதியானவர். ஆனால் போரின் இந்த நேரத்தில் நாம் நமது பாதுகாப்பை குறைக்கக்கூடாது. நாம் அவரை வணங்கினால் அவர் பயத்தால் அவ்வாறு செய்வோம் என்று நினைக்கலாம். அது நம் குடும்பத்திற்கு அவமானத்தை ஏற்படுத்தும். குருக்களின் பேரன் திருதராஷ்டிரன் தனது மகனின் வார்த்தைகளை கவனமாக கேட்டான். ஆழமான புரிதல் நிறைந்த அவரது கண்கள் அவரது மகனின் நம்பிக்கையின் எடையை பிரதிபலித்தன. இருப்பினும் அவர் துரியோதனின் மதிப்பீட்டை ஏற்கவில்லை. வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் ஜனாதனா ஒருபோதும் கோபப்படுவதில்லை என்று திருதராஷ்டிரர் மென்மையாக கூறினார். ஆனால் அவரை அவமரியாதையுடன் நடத்த முடியாது. ஏனெனில் கேசவர் இழிவானவர் அல்ல. பேரனின் வார்த்தைகள் ஆழ்ந்த ஞானத்துடனும் இரக்கத்துடனும் இருந்தன. ஏனெனில் அவர் தனது மகனை அமைதியின் பாதையில் வழிநடத்தினார். தனது தந்தையின் வார்த்தைகளை கேட்ட துரியோதனனின் முகம் விரக்தியில் சுழன்றது. அவரது உறுதி கடினமடைந்தது. மேலும் அவர் அறிவித்தார், இந்த செழிப்பை பாண்டவர்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் என்னால் ஒருபோதும் வாழ முடியாது. அவர்களின் அடைக்கலமாக இருக்கும் ஜனாதனனை நான் சிறையில் அடைப்பேன். நாளை காலை அவர் இங்கு வரும்போது நாங்கள் அவரை அடைத்து வைப்போம். கிருஷ்ணரை பிடிக்க தனது திட்டத்தை கோடிட்டு காட்டும்போது துரியோதனனின் குரல் உற்சாகத்தில் உயர்ந்தது. பேரனின் கண்கள் அவரது மகளின் வார்த்தைகளைக் கண்டு அச்சத்தில் விரிவடைந்தன. மேலும் அவர் தனது இதயத்துக்குள் ஆழமான வரியை உணர்ந்தார். தனது மகனை நோக்கி பேசுகையில் திருதராஷ்டிரரின் பேச்சு கடுமையானதாக மாறியது. என் மகனே, இதை மீண்டும் ஒருபோதும் சொல்லாதே என்று அவர் உறுதியாக கூறினார். இது எங்கள் மூதாதையர்களின் வழி அல்ல. ரிஷிகேசா ஒரு தூதராக இங்கு வருகிறார். அவர் எங்களுக்கு அன்பானவர். அவர் எங்களுக்கு எந்த தவறும் செய்யவில்லை. அவரை எப்படி சிறையில் அடைப்பது என்று நாங்கள் நினைக்கலாம். பேரனின் வார்த்தைகள் ஆழ்ந்த சோகத்தால் நிரம்பியிருந்தன. ஏனென்றால் அவரது மகன் ஒரு பாதையில் நடந்து கொண்டிருப்பதை அறிந்திருந்தார். அங்கிருந்து திரும்பி வர முடியாது. பாரத இலத்தின் புத்திசாலியும் வயதான தலைவர் மாலர் பீஷ்மர் தனது இருக்கையிலிருந்து எழுந்து நின்றார். துரியோதனரை குறிக்கும் போது அவரது கண்கள் கடுமையான தீவிரத்தால் எரிந்தன. உங்களுடைய இந்த பொல்லாத மதன் ஒரு கணக்கெடுப்புக்கு வந்துவிட்டார் என்று பீமர் அறிவித்தார். அவர் தனது நலம் விரும்பிகளால் வேண்டப்பட்ட போதிலும் நன்மையை விட தீமையை தேர்வு செய்கிறார். வயதான போர் வீரரில் குரல் துக்கத்தால் சொட்டு சொட்டாக இருந்தது. விடியலின் முதல் கதிர்கள் வானத்தில் பரவியபோது கிருஷ்ணர் தனது படுக்கையிலிருந்து எழுந்து மற்றொரு நாளை தொடங்கத் தயாரானார். அவர் தனது காலை சடங்குகளை கடந்து சென்றார். இது அமைதியான சிந்தனை மற்றும் அடுத்த நாளுக்கான தயாரிப்புக்கான நேரம். தனது கடமைகளை நிறைவேற்றி பாரதர்களிடமிருந்து விடுப்பு எடுத்து குருக்களின் நகரத்தை நோக்கி புறப்பட்டார். அவர் விருகஸ்தலத்தின் வழியாக சென்றபோது குடியிருப்பாளர்கள் அவரை விடை பெற்றனர். அவர்களின் முகங்கள் சோகம் மற்றும் போற்றுதலின் கலவையால் நிரம்பியிருந்தன. கிருஷ்ணரின் நீண்ட கைகளும் கம்பீரமான பிரசன்னமும் அவரை பார்த்த அனைவரிடமிருந்தும் மரியாதையை கோரியது. பீஷ்மர், சுரோணர், கிருபால் மற்றும் பிறர் தலைமையிலான ததாராஷ்டிரர்கள் தங்கள் மிகச்சிறந்த ஆடைகளை அணிந்து அவரை வரவேற்கலேயே வந்தனர். தெருக்கள் விரைவில் குடிமக்களால் நிரம்பின. ஒவ்வொருவரும் மரியாதைக்குரிய ரிஷிகேசரை பார்க்க ஆர்வமாக இருந்தனர். ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர்.
சிலர் ரதங்களில் மற்றவர்கள் நடந்து சென்றனர். அனைவரும் கிறிஸ்துவின் தெய்வீக பிரசன்னத்தை பார்க்க கூச்சலிட்டனர். அவர் அதன் வாயில்களுக்குள் நுழைந்தபோது நகரம் வழிபாட்டின் கடலாக மாறியது. முக்கிய வீதிகள் நகைகள் மற்றும் பத்திரங்களால் அலங்கரிக்கப்பட்டன. இது கிறிஸ்தர் தன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு ஊக்கமளித்த பிரம்மாண்டத்துக்கு ஒரு சான்றாகும். அவர் கூட்டத்தின் வழியாக செல்லும்போது யாரும் உள்ளே இருக்கவில்லை. அவர்களை ஒன்றிணைத்த வாசுதேவனை காண அனைவரும் ஆர்வமாக இருந்தனர். குடிமக்கள் அவரது நினைவாக புகழை பாடினர். அவர்கள் தலைவணங்கும் போது தெருக்களில் தங்கள் குரல்கள் எதிரொலித்தன. கிறிஸ்தரின் குதிரைகள் வேகமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருந்த போதிலும் அடர்ந்த கூட்டத்தின் வழியாக மெதுவாக நகர்ந்தன. வணக்க முகங்களின் கடலை விட்டு வெளியேற தயக்கம் காட்டுவது போல அவர்கள் இறுதியாக திருதராஷ்டிரரின் சாம்பல் நிற அரண்மனையை அடைந்தனர். அங்கு பார்வையற்ற மன்னர் பீஷ்வா மற்றும் துரோண உள்ளிட்ட அவரது ஆலோசகர்களுடன் எழுந்து நின்றார். கிறிஸ்தர் அரண்மனைக்குள் நுழைந்தார். அவரது கன்று தாமரை மலர்களைப் போல பிரகாசித்தன. மேலும் நிறுவப்பட்ட வழக்கத்தின்படி திருதராஷ்டிரா மற்றும் பீஷ்வருக்கு மரியாதை செலுத்தினார். பின்னர் அவர் கலந்து கொண்ட மற்ற மன்னர்களை வரவேற்றார். ஆண்டுகளில் அவர்களின் மூத்த தன்மையை ஒப்புக்கொண்டார். உரிய விழாவுடன் தந்தத்தால் செய்யப்பட்ட மற்றும் நகைகளால் அமைக்கப்பட்ட அழகான கைவினை திறனின் இருக்கையை ஏற்றுக்கொண்டார். திருதராஷ்டிரரின் போசாகிகள் கிறிஸ்தருக்கு விருந்தோம்பலின் அடையாளமாக ஒரு பசுத்தேன், தயிர் மற்றும் தண்ணீரை வழங்கினர். அதை அவர் கருணையுடன் ஏற்றுக்கொண்டார். குருக்கள் சிரித்து அவருடன் கேலி செய்தனர். தங்கள் முகங்கள் மகிழ்ச்சியால் நிரம்பியிருந்தன. எதிரிகளின் புகழ்பெற்ற அரைப்பாளரை தங்கள் நடுவில் வரவேற்றனர். விருந்தோம்பலின் சடங்குகள் முடிவுக்கு வந்தவுடன் கிறிஸ்தர் புறப்பட தயாரானார். ஆனால் விதுராவின் மகிழ்ச்சியான வசிப்பிடத்திற்கு செல்வதற்கு முன்பு அல்ல. அங்கு ஒரு புத்திசாலி மற்றும் இரக்கமுள்ள ஆத்மாவான விதுரா கிறிஸ்தரை தனது வசமுள்ள அனைத்து மங்களகரமான பிரசாதங்களுடனும் வணங்கினார். தாமரை கண்கள் கொண்டவை, உமது இந்த வருகையைக் கண்டு நான் உணரும் மகிழ்ச்சியை பற்றி உங்களுக்கு சொல்வதில் என்ன பயன்? ஏனென்றால் அனைத்து உயிரினங்களின் உள்ளார்ந்த ஆன்மா நீயே என்று அவர் கூறினார். ருத்திரரின் வார்த்தைகள் கிறிஸ்தர் தன்னை அறிந்தவர்களுக்கு ஊக்கமளித்த ஆழ்ந்த பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றாக இருந்தன. அவர்கள் பிரிந்தபோது கிறிஸ்தர் என்றும் அழைக்கப்படும் ஜனார்த்தனா தனது தந்தை வழி அத்தை மற்றும் பாண்டவர்களில் பிரிதாவின் இல்லத்திற்கு சென்றபோது சூரியன் ராஜ்யத்தின் மீது ஒரு சூடான அரசு ஒளியை நிலப்பரப்பில் வீசிக்கொண்டிருந்தது. அவர் தனது வீட்டு வாசலுக்கு வந்தபோது அவள் கதவுகளை திறந்து அவரை இறுக்கமாற கட்டிப்பிடித்து கண்ணீர் வழிந்தோடியதே. கோவிந்தா, அவள் அழுதாள். நான் உன்னை பார்த்து வெகு நாட்கள் அறிவிட்டன. என் மகன்களை பற்றி கவலைப்பட்டு என் இதயம் கனத்தது. அவர்கள் எப்போதும் நல்ல குழந்தைகளாக இருந்தனர். எப்போதும் தங்கள் பெரியவர்களை மதிக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் கருணை காட்டுகிறார்கள். பிரிதாவின் குரல் வெடித்தது. இப்போது அவர்கள் என்னிடமிருந்தும் அவர்களின் தந்தையிடமிருந்தும் தொலைவில் உள்ள காட்டில் வசிக்கிறார்கள். இது அவர்களுக்கு எப்படி நடந்திருக்க முடியும்? அவர்கள் இவ்வளவு இளமையாக எங்களிடமிருந்து அழைத்து செல்லப்பட்டனர். இப்போது நான் அவர்களின் பாதுகாப்பு குறித்து மயப்படுகிறேன். பிரிதா தனது இதயத்தை ஊற்றிய போது கிறிஸ்த கவனமாக கேட்டார். அவரது வெளிப்பாடு இரக்கம் மற்றும் புரிதலின் முகமொழியாக இருந்தது. பிரிதாவின் துக்ககரமான பார்வை மீண்டும் அவரை நோக்கி திரும்புவதற்கு முன்பு பாரம்பரிய விருந்தோம்பலை ஏற்றுக்கொண்டு அவர் ஒரு இருக்கையில் அமர்ந்தார். சொல்லுங்கள் ஜனார்த்தனே, என் மகன்கள் எப்படி இருக்கிறார்கள்? தனது பொன்னான நிறத்துடனும் நல்லொழுக்கமுள்ள ஆன்மாவுடனும் இருக்கும் யுதிஷ்டிரன் மனாந்தரத்தில் எப்படி இருக்கிறார்? விசாலமான வீரரான பிரீம்செனா எப்பொழுதும் போலவே வலிமையானவளாகவும் கடுமையானவனாகவும் இருக்கிறானா? மேலும் 500 அம்புகளை ஒரே நேரத்தில் வீசும் பெரிய வில்வித்தை வீரரான அகிலன் தனது திறமையையும் இழக்கவில்லையா? கிறிஸ்தரின் கண்கள் ஒரு கணம் மேகமூட்டமாக தோன்றின. ஆனால் அவர் மென்மையான தொனியில் பேசினார். விரிதா, உங்கள் மகன்கள் அனைவரும் நலமாக உள்ளனர். அவர்கள் பல சவால்களையும் கஷ்டங்களையும் எதிர்கொண்டனர். ஆனால் அவர்கள் தங்கள் கடமைகளில் உறுதியாகவும் உண்மையாகவும் இருக்கிறார்கள். யுதிஷ்டிர நாணத்துடனும் இரக்கத்துடனும் அவர்களை வழிநடத்துகிறார். அதே நேரத்தில் பீம்சேனா
நீங்கள் அறிந்த கடுமையான போர்வீராக தொடர்கிறார். அர்ஜுனா, இன்னும் நம் காலத்தின் மிகப்பெரிய விபத்தை வீரர் பிரிதாவில் கண்ணீர் வட்டத் தொடங்கிய போது அவருடைய வெளிப்பாடு ஒரு ஆர்வமாக மாறியது. சகதேவா பற்றி என்ன அவர் எப்போதும் மிகவும் மென்மையாகவும் கருணையுடனும் இருந்தார். நல்லொழுக்கம் நிறைந்த இதயத்துடன்